ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல வாழைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஆயிருங்க. ஒரு பான் வச்சுருங்க. இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி விடுங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்குதுங்க. ஸ்டவ்வை அணைச்சிடலாங்க. அணைச்சிட்டு வாழைக்காய் பீசஸ் இதில் போட்டுடலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் அப்படியே வேகணுங்க. வெந்தால் போதும். பாதி வெந்து தானே எடுத்துடலாங்க. மூடி வச்சிடலாங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் மிளகு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மிளகாய் தூள், காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போதுங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி. அதில் நம்ம உப்பு போட்டிருக்கனால இதில் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இது கொஞ்சம் எடுத்து ஆற வச்சிடலாங்க. தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா ஆறிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பான் வச்சுருங்க. எண்ணெய் விடுங்க. இப்போ இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, மோர் குழம்பு எதுவாக இருந்தாலும் தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இப்படி போடுங்க. ஒவ்வொரு பீஸாக இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.